எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான, ரொம்ப பாப்புலரான ஒரு நார்த் இந்தியன் சாட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பேரு டபேலி. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் தனியா விதைகள், 1 டீஸ்பூன் சீரகம், 4 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 3 சிவப்பு மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. நல்லா வறுபட்டதும் ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி ஸ்மூத்தாக பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அரைச்சி வச்ச மசாலா பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டோவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. வேக வச்சு தோல் எடுத்து உருளைக்கிழங்க இந்த மசாலா கலவையில சேர்த்து நல்லா மசிச்சு கலந்து விடுங்க. அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க எப்படி கொஞ்சம் கூட பீசஸ் தெரியாம எவ்வளவு ஸ்மூத்தான டெக்ஸ்சர்ல வந்திருக்குன்னு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு பிளேட்ல தபேலி ஃபில்லிங்கை அரேஞ்ச் பண்ணலாம். ரெடி பண்ண ஃபில்லிங்கை ஈவனா பிளேட்ல ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸ்பூன் வச்சு ஃபிளாட்டா ஸ்ப்ரெட் பண்ணா கரெக்டா வரும். இதுக்கு மேல ஃப்ரெஷ்ஷா துருவன தேங்காய் கொஞ்சம் தூவி விடுங்க. ஃப்ரெஷ்ஷா தேங்காய் இல்லைன்னா நீங்க கொப்பரை தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியை ஸ்ப்ரிங்கிள் பண்றேன். கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி இலை தூவி, கொஞ்சம் மாதுளை முத்துக்களையும் கடைசியா தூவி விடுங்க. அடுத்து நம்ம இப்போ சட்னி பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு ஊற வச்ச 10 சிவப்பு மிளகாய், 8 பல்லு பூண்டு, மிளகாய் ஊற வச்ச தண்ணியை ஊத்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஸ்மூத்தா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து டபேலி செய்ய பாவ் பன்ஸை எடுத்து நடுவுல மெலிசா கீறி வச்சுக்கோங்க. ஃபுல்லா கட் பண்ணிட வேண்டாம். பாருங்க நான் எப்படி செய்யறேன்னு. இதே மாதிரி செய்யுங்க, கரெக்டா வரும். இப்போ கீறின இடத்துல பாக்கெட் மாதிரி ஸ்பேஸ் கிடைக்கும். அதுல கொஞ்சம் ஸ்பைசி ரெட் சட்னியை ஊத்திக்கலாம். அடுத்து ஸ்வீட்டான சட்னி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் ஃபில்லிங்கை எடுத்து வச்சு மேல இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி சட்னியை ஊத்துங்க. கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை, கொஞ்சம் நறுக்கின வெங்காயம் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஃபில்லிங்கை வச்சு அந்த பாக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு தவாவை எடுத்து கொஞ்சம் வெண்ணெயை சேர்த்து வெண்ணெய் உருகுனதும் ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கிற பன்ஸை வச்சு டோஸ்ட் பண்ணுங்க. மேல கொஞ்சம் வெண்ணெயை தடவி எல்லா பக்கமும் டோஸ்ட் பண்ணுங்க. நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ தவாலேருந்து எடுத்துட்டு பிளேட்ல ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கிற சேவை நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி ரோல் பண்ணுங்க. ஒரு பிளேட்ல வச்சு மேல கொஞ்சம் மாதுளை முத்துக்களை வச்சு சர்வ் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.